ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய அமாவாசையானது மிக சிறப்பான ஒரு அமாவாசை. அதாவது மார்கழி மாத அமாவாசை. இந்த அமாவாசையில் என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகுது, அதுவும் குறிப்பாக ரிஷபராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குது, என்னென்ன கிரக நிலைகள் எங்கே இருக்குது, என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, இந்த காலகட்டங்களை எளிமையாக கடந்து வரதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களோட தான் இந்த பதிவானது இருக்க போகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தெய்வீக மாதம் அப்படின்னு இந்த மார்கழியை சொல்கிறது உண்டு. ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையுமே தனித்துவத்தோடு தான் இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா இந்த மாதமே வந்து ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் தான். அதனால் கண்டிப்பாக முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க. முன்னோர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நாள் தான் அமாவாசை. இந்த அமாவாசையும் முன்னோர்களுடைய வழிபாடுகளையும் பார்த்திங்கன்னா பிரிக்கவே முடியாது. கூடவே காகத்திற்கு உணவு வைக்கிறது, தான தர்மங்கள் செய்கிறது, குலதெய்வ வழிபாடு செய்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த அமாவாசையில் வந்து செய்யலாம். அமாவாசையில் இதெல்லாம் செய்யும் பொழுது பல நன்மைகளானது ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வழியாக பரம்பரையாக ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேட்டால் கூட பரம்பரை வியாதி, பரம்பரையில் வரக்கூடிய ஒரு சாபம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, நம்மளுடைய குடும்பம் தலைக்கணும், பிள்ளைங்க நல்லா வாழணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொருத்தருமே உங்களுடைய கடமைகளை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ முன்னோர்களை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு மகன்களுக்கும் இருக்கக்கூடிய கடமை தான். நீங்கள் அவங்கள வழிபாடு செய்யும் பொழுது அவங்க மேலோகத்திலேருந்து உங்களுக்கு ஆசைகள் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆசைகள் உங்களை நல்லபடியாக வாழ வைக்கும், உங்களுடைய குடும்பத்தையும் வந்து தலைக்கச் செய்யும், பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், கடன் பிரச்சனை குறையும். ஸோ இது மாதிரி நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு அமாவாசை வழிபாடுகளை செய்யுங்க. அமாவாசை பார்த்திங்கன்னா வரக்கூடிய டிசம்பர் 19 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. வெள்ளிக்கிழமை காலையில் 7:45 மேலே அமாவாசை திதி ஆரம்பமாகி அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில் 8 மணி வரைக்குமே இருக்குது. ஸோ இந்த அமாவாசை நாளில் நீங்கள் மறக்காமல் வழிபாடுகள் செய்யுங்க. இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கிது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தன பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு இணைந்திருக்கிறாரு. 2 கிரகங்களும் இணைந்து சப்தமஸ்தானத்தில் வந்து இயங்க போகிறாங்க. அதாவது ஒரு யோகமான நேரத்தில் தான் இவங்க வந்து இருக்காங்க. ஸோ இதனால் உங்களுக்கு பொருளாதார நிலை பார்த்திங்கன்னா உயர ஆரம்பிக்கும். நிறைய புனித பயணங்கள் போயிட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கொடுத்த வாக்கை எப்படியாவது வந்து காப்பாற்றிடுவீங்க. கடுமையாக வந்து முயற்சித்துமே கூட இது வரைக்கும் நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்ன நிறைய விஷயங்களை எல்லாம் இப்போ வந்து நீங்கள் நடத்தி முடிப்பீங்க. இப்போ எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து நடக்கும். இவ்வளோ நாளாக ஆணுச்சு இதுக்கு, ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நினச்சி பார்க்குறதுக்குள்ளே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும். உங்களை விட்டு எந்தெந்த சொந்தங்கள் எல்லாம் விலகி விலகி போனாங்களோ அந்த சொந்தங்கள் எல்லாமே இப்போ மீண்டும் வந்து இணையக்கூடிய ஒரு நேரம். ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தை வந்து விட்டுறக்கூடாது. ஏன்னா ஆரோக்கிய ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். ஆரோக்கியத்திற்காக நீங்கள் கொஞ்சம் செலவுகள் கூட செய்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஆல்ரெடி ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குது, நான் ஆப்ரேஷன் பண்ணி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இன்னும் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஹெல்த் விஷயம், நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த காசு பணம் இதெல்லாம் சம்பாதிக்கிறதெல்லாம். முதல்ல நம்ம ஆரோக்கியமாக தான் இருக்கணும், அதைத்தான் பார்த்துக்கணும். வெளி உணவுகள் எல்லாம் தவிர்த்துக்கோங்க. இந்த காலகட்டங்களில் மிதுன ராசியில் தான் குரு பகவான் இருக்க போகிறாரு. அதுவும் வக்ரமாக தான் இருக்க போகிறாரு. அப்போது அவருடைய பார்வை வந்து எந்தெந்த இடங்களில் பதியுதோ அது எல்லாமே புனிதமாகுது. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குருவுடைய பார்வை கிடைக்கக்கூடிய இடம் புனிதமாகுது. உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா அஷ்டம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் குரு. அவருடைய பார்வை உங்களுக்கு மிகப்பெரிய பலம்தான். அவருடைய பார்வை பலத்தால் ரிஷபராசி என்பவர்களுக்கு உத்தியோகம், தொழில் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்ருந்த ஒரு நல்ல விஷயம் இப்போ வந்து நடக்கும். எதிரிகளும் கூட உங்களுக்கு வந்து விலகி போயிடுவாங்க. லாபம் வரக்கூடிய வழியெல்லாம் கண்டுபிடிப்பீங்க. என்ன செஞ்சால் நமக்கு லாபம் கிடைக்கும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் இப்போ உங்களுக்கு அதிகமாகவே வந்து அதிகரிக்கும். லாபத்திற்கான வழியை கண்டுபிடிச்சி நீங்கள் அதிகமான லாபங்கள் வந்துலாம் ஈட்டுவீங்க.
போன மாதத்தை விட இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதாவது போன மாதத்துல நீங்கள் என்னென்ன இழப்புகளை பார்த்தீங்களோ தொழிலில், அதெல்லாம் இப்போ சரி பண்ணி அந்த இழப்பு எல்லாத்தையும் இப்போ இந்த மாதத்தில் ஈடு பண்ணிடுவீங்க. ஸோ புதிய முயற்சிகளும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ ரொம்ப நல்ல ஒரு மாதம் தான். கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நிறைவு இருக்குது. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. ஸோ என்னதான் பொருளாதார ரீதியாக குருவினுடைய பார்வை கிடைக்கக்கூடிய இடங்கள் புனிதமாகி உங்களுக்கு கிடைச்சாலுமே கூட குரு வக்கரமாக இருக்கிறார் அப்படின்றதுனால கவனமும் இருக்கணும். ஏன்னா ஒரு சில நேரங்களில் குரு வக்கரமாக இருக்கிறதுனால மனசுக்கு வருத்தம் வந்து இருக்கும். வெளிநாடு போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலை இப்போ இருக்கும். வாடகை கட்டடத்தில் தான் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்கிறது, நம்ம இன்றைக்கி தான் சொந்த வீடு கட்டுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்போது அதற்கான வழி பிறக்கும். சொந்த கட்டடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சிகள் கைகூடி வரும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் உங்களால் நிறைய விஷயங்களை வந்து செயல்படுத்த முடியும். தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து போக போகிறாரு. ஸோ தனுசு ராசிக்கு சுக்கிரன் போகக்கூடிய நேரம் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் தான். அவர் 6வது இடத்துக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர். அவர் அஷ்டமத்தில் இப்போ சஞ்சரிக்கிறார். அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அற்புதமான டைமிங் தான். அதனால் எதிர்பாராத திருப்பங்கள் நிறைய நடக்கும். ஸோ இது 1 இல்லை 2 இல்லை, ரிஷபராசிக்காரங்களே உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய எல்லாமே வந்து நல்லபடியாக தான் நடக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம் இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் உங்களுக்கு இனிமை தரும். உத்தியோகத்தில் கூடுதலான ஒரு உயர்வுகள் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கிது அப்படிங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சம்பளத்துலேயும் உயர்வு கிடைச்சிடும். வேலையில் ப்ரொமோஷன் வருது அப்படின்னா அதுக்கேற்ற சம்பளத்தையும் அவங்க கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி சம்பளத்தில் உயர்வுகள் வந்துடும். எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தபடி தான் நடக்கும். எந்த காரியத்தை நீங்கள் முயற்சி செய்தாலும் அது கண்டிப்பாக வந்து நடக்கும். முன்னெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. தட்டி தட்டி போயிட்டே இருந்திருக்கும். நானும் செய்யணும்னு நினைக்கிறேன், செய்ய முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் கவலைப்பட்டுட்டு தான் இருப்பீங்க. ஆனால் இனிமேட்டுக்கெல்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை உடனே வந்து செய்வீங்க. அந்த மாதிரியான ஒரு நேரம். அதே போல் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு போகக்கூடிய நேரம். அங்கே போய் அவர் தனியாக இல்லை, உச்சம் பெற்று இருக்கிறாரு. விரையாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் உச்சம் அடையிறது அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டங்களில் வீண் விரயங்களும் உங்களுக்கு இருக்குது. ஸோ வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய நேரங்களில் கவனமாக இருக்கணும். வீண் விரயத்திலேருந்து விடுபடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஏற்படக்கூடிய விரய செலவை நீங்கள் சுப செலவாக மாற்றுங்க. வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருளை வாங்கி போடுங்க. அதுக்கு இஎம்ஐ கட்டுங்க. சோஃபா இல்லையா, கட்டில் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஏதாவது அதிகமான ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து பொருளை வாங்கி போடுங்க. அப்போ அதுக்கு நீங்கள் இஎம்ஐ கட்டிட்டு வருவீங்க. இல்லைன்னா அதுக்காக செலவு பண்ணிவிடுவீங்க. முன்னாடியே காசை கொடுத்து வாங்கிடுவீங்க. அந்த மாதிரியான செலவை கொண்டு போங்க. இல்லைனா வீடு கட்டுங்க, வீடு ஆல்ட்ரேட் பண்ணுங்கள், சின்னதாக ஒரு பட்டி போடுங்க. இந்த மாதிரி ஆடு மாடு வாங்கிறது, ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் செலவுகள் பண்ணுங்கள். நல்ல விஷயத்துக்கு பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் எப்படி வேணால் அதெல்லாம் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு தங்க நகை வாங்கி கொடுங்க. பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்காக நீங்கள் ஏதாவது டெபாசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை செய்யுங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல மாற்றம் இருக்கும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் நல்லா தான் இருக்குது. நீங்கள் என்ன தொழில் செய்துட்ருக்கீங்களோ அந்த தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உருவாகும். அதே போல் தொழிலையும் நீங்கள் விரிவும் படுத்துவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நேரம்தான். பணி சுமை பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். இந்த பணி சுமைக்காகவே நீங்கள் கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கலைஞர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கௌரவம் கிடைக்கும். நிறைய இடங்களில் நீங்கள் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். நிறைய படப்பிடிப்புகளுக்கு வந்து நீங்கள் ஒப்பந்தம் போடுவீங்க. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி எப்போதுமே வந்து இருக்கிற மாதிரி இருப்பீங்க, பிஸியாக இருக்க மாதிரி. ஸோ இந்த மாதிரி வேலைகள் உங்களுக்கு அடுத்தடுத்து இருக்கும் பொழுது பொருளாதார ரீதியான பிரச்சனைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதாவது ஒரு சில நேரங்களில் மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் தான் பிரச்சனை இருக்கும். அதிகமான வேலைகள் செய்கிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஓய்வு எடுக்கணும். அதே நேரம் ஆரோக்கியமான உணவுகளையும் வந்து சாப்பிடணும். இது வந்து எல்லாமே முக்கியமானது. ஒரு உடல் வந்து எந்த அளவுக்கு இயங்குதோ அந்த அளவுக்கு ஓய்வும் கொடுக்கணும். அப்போ தான் வந்து நல்ல பலன் இருக்கும். இல்லைன்னா ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்துடும். அதே போல் கல்வி பெறக்கூடிய மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிங்களேன். அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ ரொம்ப வந்து ரிலாக்ஸாக
ஜாலியாலாம் படிச்சீங்க அப்படின்னா, இப்போ ஒண்ணும் வேலைக்கு ஆகவே ஆகாது. ஸோ நெறைய பாடங்கள நீங்க படிக்கணும். நெறைய நேரங்கள் ஒதுக்கி படிக்கணும். கவனமா படிக்கணும். பெண்கள பொறுத்தவரைக்கும் பணவரவும் கண்டிப்பா உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து உங்களுக்கு சுப செய்திகளானது வந்து சேரும். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல வந்து நடக்க இருக்கு. அதுவும் குறிப்பா அமாவாசைக்கு அப்புறமா நடந்தே தீரும். அதனால் இந்த அமாவாசைக்கு அப்புறமா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுனால அமாவாசையில் உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க, இல்லைன்னா குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்று செய்துட்டு நீங்கள் உங்களுடைய அன்றாட பணிகளை செய்யும் பொழுது அதில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா உறுதியாக நீங்கள் வந்து இதெல்லாம் செயல்படுத்தலாம். ரிஷபராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் செயல்படணும் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து நீங்களும் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு இன்னும் நிறைய மென்மைகள் கிடைக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ரிஷபராசி என்பவர்களாகிய நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலோடு இணைந்திருங்க. ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள். நல்லதே நடக்கும்.